மத்திய மாகாணத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்கள் தொலைத்தொடர்பின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொலைத்தொடர்பு கோபுரங்கள் செயலிழந்திருக்கிறது, ஃபைபர் கேபிள் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இன்டர்நெட் சேவை முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்டி, அதோட கண்டியை சுற்றியுள்ள மிக முக்கியமான பிரதேசங்கள் நுவரெலியா, பசர, கடுகண்ணா, வெளிமட ஆகிய பிரதேசங்களில் இந்த நிலைமை ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதன் ஃபைபர் கேபிள் துண்டிக்கப்பட்டதன் காரணமாக தொலைபேசி இணைப்புகளும் மிகப்பெரிய அளவில் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் தொலைத்தொடர்பு கோபுரங்களை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. மின்சார தடை காரணமாக இந்த பிரதேசத்தில் குறிப்பாக நுவரெலியா பாதுகாப்பற்ற சூழல் காணப்படுவதன் காரணமாக உடனடியான திருத்த வேலைகள் நடைபெற முடியாமல் இருக்கிறது. மின் இணைப்பை மீளவும் இணைப்பதற்கான பணிகள் மிக சிரமமான நிலையில் இருப்பதன் காரணமாக தொலைத்தொடர்புகளை இயக்க முடியாத நிலைமை இருப்பதாக TRCSL சற்று நேரத்துக்கு முதல்ல அறிவிச்சிருக்காங்க. மின்தடை காரணமாக வெளிமட டவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த மின்சாரம் கிடைக்காதன் காரணமாக பல இடங்கள் சிக்னல், அதாவது தொலைத்தொடர்பை இயக்க முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பது. அதன் காரணமாக முடிந்தளவு சிறிய ரக தொலைத்தொடர்பு கோபுரங்களை வைத்துக்கொண்டு சிக்னல்களை வழங்கி கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. எனவே இன்னொரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்திருக்காங்க. நீங்கள் டேட்டா கார்டு போடணும் அல்லது ரீலோட் போட்டு தான் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பாவிக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ ரீலோட் போடாமலே உங்களுக்கு இந்த டேட்டாக்களை பாவிக்கக்கூடிய அளவில் எந்த தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்படாத அளவில் முழுமையான தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்ளக்கூடிய அளவிலான வசதிகள் இப்பொழுது எல்லா தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் செய்திருக்காங்க. எனவே 1GB டேட்டா, அதோட 250 முதல் 300 SMSகள், அதாவது எந்த அடிப்படையில் நீங்கள் ரீலோட் பண்ணாமல் இந்த நிலைகள் மீள் இணைக்கப்படும் வரைக்கும் நீங்கள் ரீலோட் பண்ணாமலே பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு கவலைக்குரிய விஷயம், கண்டியில் மட்டுமே இதுவரைக்கும் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 50ஆக மாறியிருக்கிறது. 70க்கும் அதிகமானவர்கள் காணாமல் போயிருப்பதாகவும் அவர்களை தேடும் பணி தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு.